ஓம் சாந்தி. நான் புருவ மத்தியில் மின்னும் ஓர் புள்ளி. நான் ஓர் ஆத்மா. மெல்ல உலக விடயங்களை மறந்து என் மனக்கண்ணை திறக்கின்றேன். என் மனக்கண்ணில் மம்மாவின் திருவுருவம் தோன்றுகிறது. எத்தகு கம்பீரம், எத்தகு அமைதி, முகத்தில் எத்தகைய தெய்வீக புன்னகை. மம்மா ஜக்கியத்தின் தாய். அவரது அன்பான பார்வையில் அனைத்து கவலைகளும் கரைகின்றன. மம்மாவின் குணங்கள் என் நினைவுக்கு வருகின்றன. சரணாகதி ஆணை இறைவனுடையது. நாம் பெறும் நிமித்தம் என்ற மம்மாவின் மகா வாக்கியம் என் புத்தியில் ஒளிர்கிறது. சகிப்புத்தன்மை. கடலை விட ஆழமான சகிப்புத்தன்மை கொண்டவர் மம்மா. அவரது ஒவ்வொரு சொல்லும் அமுதமாக, மற்றவர்களின் பலவீனங்களை நீக்கும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. நான் மம்மாவின் அந்த எல்லையற்ற அன்பிலும் ஞானத்திலும் அப்படியே மூழ்கி போகின்றேன். நான் இந்த நிலையில் இப்போது இந்த ஸ்தூல உலகை விட்டு மேலே பறக்கின்றேன். சந்திர, சூரிய, நட்சத்திரங்களை தாண்டி சூஷ்மலோகம் செல்கின்றேன். இதோ என் அன்பான ஆன்மீக தாய் மம்மா என் முன்னே வந்து நிற்கிறார். அவரது முகத்தில் ததும்பும் அந்த தெய்வீக புன்னகை, அவரது கண்களில் இருந்து பொழியும் தூய்மையான நிபந்தனையற்ற அன்பு அப்படியே என்னை ஈர்க்கிறது. மம்மாவின் பிரகாசமான ஒளி வளையம் என்னை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு கவசமாய் மாறுகிறது. நான் மம்மாவின் அருகில் செல்கிறேன். ஒரு சின்ன குழந்தையைப் போல மம்மாவின் மடியில் என் தலையை சாய்த்துக் கொள்கிறேன். மம்மா தன் மென்மையான கரங்களால் என் தலையை வருடி கொடுக்கிறார். உலகமே மறந்து போகிறது. மம்மா, இந்த உலக ஓட்டத்தில் எனக்குள் எத்தனையோ சோர்வு, எத்தனையோ குழப்பங்கள். ஆனால் உங்க மடியில் வந்ததும் எல்லாமே காணாமல் போயிடுச்சு மம்மா. மம்மா அன்போடு கூறுகிறார், குழந்தாய், உலக மக்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள தங்கத்தாலும் வைரத்தாலும் ஆன அழியும் ஆபரணங்களை அணிகிறார்கள். ஆனால் பிராமண ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை கொடுத்திருக்கும் ஆன்மீக ஆபரணங்களே உண்மையான அழகு. அவைதான் உன்னை எப்போதும் பாதுகாக்கும் விசேடமான கவசங்கள். முதலாவது ஆபரணம் தூய்மை. இது உனது கிரீடம். எண்ணம், சொல், செயலில் தூய்மையை கடைபிடிக்கும் போது உனது முகம் தெய்வீக பொலிவு பெறும். இரண்டாவது ஆபரணம் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை. இது உனது கழுத்தணி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதற்றமடையாமல் பொறுமையோடு அனைத்தையும் சகித்து கொள்வதே ஒரு ராஜயோகியின் அடையாளம்.
மூன்றாவது ஆபரணம் இனிமை. இது உனது நாவில் இருக்கும் ஆபரணம். உனது ஒவ்வொரு சொல்லும் மற்றவர் மனதை குளிர வைக்க வேண்டும். மம்மா தொடர்ந்தும் என் கண்களை பார்த்து கொண்டே பேசுகிறார். குழந்தாய், இந்த ஆபரணங்களை நீ எப்போதும் அணிந்திருந்தால் மாயா உன்னை நெருங்கக்கூட பயப்படும். எதற்கும் கலங்காதே. சர்வசக்திவான் என்னோடு இருக்கிறார் என்ற விழிப்புணர்வில் இரு. எப்போதும் பாபாவின் நினைவில் மூழ்கியிரு. நீயும் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான். மம்மாவின் இந்த வார்த்தைகள் என் ஆத்மாவிற்குள் அசாத்தியமான பலத்தை தருகின்றன. மம்மாவின் கரங்களில் இருந்து வெளிப்படும் தூய்மையான சக்தி வாய்ந்த கிரணங்கள் என் மீது பொழிகின்றன. மம்மாவின் ஞான உரையாடல் என் புத்தியில் ஆழமாக பதிகிறது. நான் மம்மாவின் ஆன்மீக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேவதையாக என்னை உணர்கிறேன். என் மனதில் எல்லையற்ற அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைகிறது. நான் மம்மாவிடம் இந்த ஆன்மீக ஆபரணங்களை என் வாழ்நாள் முழுவதும் நான் அணிந்திருப்பேன் என உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் என்றேன். மெதுவாக இந்த ஆன்மீக விழிப்புணர்வோடு நான் மீண்டும் என் உடலின் உணர்விற்கு வருகிறேன். இப்போது என் முகம் மலர்ச்சியுடனும் மனம் அமைதியுடனும் இருக்கிறது. ஓம் சாந்தி.